இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காய்ஸ், என் பர்த்டேக்குள்ளே அதாவது February 10க்குள்ளே 6 பேக்ஸ் கொண்டு வர போகிறேன்னு ஒரு சேலஞ்ச் வச்சுருக்கேன். அதை இன்றைக்கி தொடங்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா தண்ணி குடிச்சுக்கிட்டேன். அப்புறம் கடகடன்னு கீழே போனால் இது என் நாய் டிங்கு. அப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 20K ஸ்டெப்ஸ் அச்சீவ் பண்ண போகிறேன்னு ஏதோ சபதம் விட்டுருந்தேன். அதுதான் இந்த ரோட்டில் தான் நடக்க போகிறேன். 20K ஸ்டெப்ஸ். இது என் பழைய ஸ்கூல். இப்போ எஸ்வின்னு பேர் மாற்றிட்டானுங்க. நல்ல சீனரி. காலையில் எழுந்திரிச்சு நடக்கிறதுக்கே ஒரு மாதிரி நல்லா சுகமாக இருக்குது. திருப்பி வர பார்த்தா இவன் எங்கேயோ அடிபட்டு கிடக்கிறான். சரி, இவனை வீட்டுக்கு கொண்டு போகலான்னு எடுத்துகிட்டு போகிறேன். திடீர்னு பொசுக்குன்னு பறந்து போயிட்டான். வீட்டுக்கு வந்து 6000 ஸ்டெப்ஸ் முடிச்சிட்டேன். அப்புறம் பல்லு தேய்ச்சி மூஞ்சியெல்லாம் கழுவி மாய்ஸ்சரைசர் போட்டுட்டேன். முடிய வேற போகுது. அப்புறம் ஓட்ஸ் குக் பண்ணிக்கிட்டு அது கூட ப்ரோட்டீன் ஷேக் ஒன்று ஷேக் பண்ணிக்கிட்டு இது ரெண்டுத்தையும் கலந்து அடிக்க வேண்டியதுதான். கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட் இப்படி சாப்பிட்டா. அதுக்கப்புறம் 3 பாயில்டு எக்ஸ். அது முடிச்சுட்டு ஒரு அனிமே பார்த்தேன். அதை முடிச்சுட்டு மத்தியான நேரம் ஆகிடுச்சு. மத்தியானம் சாப்பாடு, முட்டை, அப்புறம் தயிர், ஒரு உறக்கம், இந்த புக்கு படித்து முடித்து விட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்படியோ 15 ஸ்டெப் முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஜிம்முக்கு முன்னாடி ஸ்வீட் பொட்டேட்டோ, ஒரு பிளாக் காஃபி, அப்புறம் ஒர்க் அவுட்டு தான். இன்றைக்கி 63.5 கிலோ வந்துட்டேன். புல்லப்ஸ் பார்த்திங்கன்னா 20 கிலோ, மஜ்ஜாவாக 20 கிலோ போட்டு 5 ரெப்பு. ஃபார்ம் பக்காவாக இருக்குது. இன்றைக்கி ஒரு தப்பு பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 20,000 ஸ்டெப்ஸ் நடக்கிறேன்னு பேரில் என் பாடியை வந்து ஓவர் எக்ஸாஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா இதில் புஷ்ஷே பண்ண முடியல. பார்த்திங்களா, கை ஒரு மாதிரி கோணையாக போகுது. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனே வரல. ரொம்ப 6 பேக்ஸ் வைக்கிறேன்னு அப்சஸ்ட் ஆகிட்டு 20,000 ஸ்டெப்ஸ் வச்சு ஓவர் கில் பண்ணுறேன். மூடிட்டு 10,000 ஸ்டெப்ஸ்லேயே இருக்கணும். வீட்டுக்கு வந்து ஒரு குளியலை போட்டுட்டு நல்ல ஒரு சிக்கன் அப்புறம் குக்கும்பர் சாப்பிட்டேன். தாங்க 20,000 ஸ்டெப்பு முடிச்சிட்டேன். ஆனால் ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது. குட் நைட்.